ஹாய் மக்களே, நான் உங்கள் ஏகே. நம்ம நடுவில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சு, ஜனநாயகன் படம் வீடியோ போட்டிருந்தோம். ஸ்ட்ரைக் ரேட் அடித்து நம்மளுடைய சேனல் வீழ்த்தும் ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுச்சு. சரி, நான் இன்றைக்கி என்ன வந்திருக்கேன் அப்படின்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி அரசியல் பற்றி இப்போ பேசுவோம். இந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே அரசியலை பற்றி நம்ம பேசலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்த 8000 ரூபாய் கூப்பனால ஒரு பொண்ணுடைய உயிர் போயிடுச்சு. இது ஒரு மாதிரி தான். இது ஒரு 8000 ரூபாய் கூப்பன் மாதிரி தான். இது ஜெயிச்சு எல்லாருமே கொடுக்கல. எனக்கா திமுக ஜெயிச்சதுன்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க. இது ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி. இப்போ இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஏன் தேர்தல் ஆணையம் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ கேம்பெயின் நடக்கும்போதும் தேர்தல் ஆணையம் பர்மிஷன் கொடுக்கும். ஒரு துண்டு சீட்டாக இருந்தால் கூட எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது தேர்தல் ஆணையம் தான் முடிவு பண்ணும். இவங்க அந்த பர்மிஷன் கூட வாங்காமல் இந்த ஒரு மாதிரியை அச்சடித்து எல்லா மக்களையும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாதிரி தான் அப்படின்றது தெரியாத அந்த பெண் எனக்கு கொடுக்கல அப்படின்றத தற்கொலை பண்ணிக்கிச்சு. இந்த புரிதல் தன்மை கூட இல்லாமல் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. அதை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சி கூட யாருக்குமே இங்கே இல்லை. இதே திமுக காரங்க அந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும், வேற சம்பவமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பேசினேன். எல்லாருமே சோசியல் மீடியாவில் பேசுகிறேன். அனைத்து நடிகருமே இதை பற்றி ஒரு வாயை கூட திறந்து பேசக்கூட இல்லை. அதனால் என்ன சொல்ல வர்றது, இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை இப்போயாவது ஒழுங்காக திருந்து செயல்படுங்க. மறக்காமல் எல்லாருமே போயிட்டு ஓட்டு போடுங்க. ஃபர்ஸ்ட்டு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்ல வரல. அதிமுக ஓட்டு போடாதீங்க, விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க, இல்லை விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. உங்களுடைய ஊரில் ஒரு கேண்டிடேட் நின்று இருப்பார். அவர் நம்ம ஊருக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் அவர் வந்தார்னா நம்ம ஊருக்கு நல்லது செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஓட்டை போய் பதிவு பண்ணுங்கள். எல்லாருமே கம்பல்சரி போய் ஓட்டு போடுங்க. எனக்கு வேலை இருக்குது, வேலை இல்லை, என்னால் ஊருக்கு போக முடியல, பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உரிமையை நீங்கள் தட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னாக்கா உங்களுடைய ஊர் வளர்ச்சி உங்களுடைய கையில் தான் இருக்குது. மறக்காமல் நீங்கள் போய் எல்லாருமே ஓட்டு போடணும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா. இந்த ராசாவை நம்பி வந்த யாரும் அடமோசமே போக போறதில்லை.